கொடுத்துருப்பார். அடுத்தது வேற ஜீவனை கொடுத்தாரு. யார் அது? வாழ வழி இல்லாத நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? ஜீவனை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கறது அல்ல, தெரிஞ்சுக்கங்க. இதுக்காக ஏசப்பாட்ட வந்திருக்கீங்க? கடன் பாரத்தோடு வந்திருப்பீங்க. கடன் சரியானா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? போயிட்டு இருக்கலாமே, ஏன் இங்கேயே வந்து தங்கியிருப்பீங்க? அப்போ கடன் பாரத்திற்காய் வரல, அது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்கு வருவாங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, வியாதியோ வறுமையோ ஏதோ ஒன்று இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்வாங்க, அதோடு சபைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய நீடு என்ன பண்ணப்பட்டுருச்சு, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தேவையில்லை? இன்னொன்று தேவையில்லை. அதனால அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடைச்சதுனால அதோட சபை பக்கமே வரமாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அப்போது ஏதோ ஒரு தேவைக்காக தான் உள்ளே வந்து நிற்கிறீங்களா? அப்போ அந்த தேவை கிடச்சிச்சின்னா திருப்பி நீங்கள் தேவனிடத்தில் வரமாட்டீங்களா? அது முதலாக தெரிஞ்சுக்குங்க. இயேசு இடத்துல வந்து